மூர்த்தியை நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த உக்கரமாக ஆகாயமும் பூமியை நின்றுட்டு இருக்கான். திருவண்ணாமலையில அக்னியிலேருந்து வந்தப்பா நமக்கு தேவையில்லைன்ட்டு அவரு போயிட்டாரு. தில்லையிலே நடனம் ஆடிட்டு இருந்தவர் எப்பா நம்ம நடனத்தை நிறுத்திட்டு வந்து என்னடா அண்ட சராசரம் ஆடிட்டு நின்று பார்த்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம போவோம், நம்ம ஆடிட்டு இருப்போம் அப்படின்னு அவர் நிற்கிறாரு. இவர் தாட்சாயணி உருவத்திலிருந்து ஆகி சின்னாயி பெரியாயி அங்காயி அங்காளமா அங்காட பரமேஸ்வரியாகி பொங்கானத்தாகி இந்த பூமி சரத்தில் எப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய தெய்வம் இவோ. இந்த பூமி சரத்துல எத்தனை இடத்துல பாருங்க அங்காள பரமேஸ்வரி அங்காள நிறைய இடத்துல இருக்கு. ஆனா இந்த இந்த சுரூபத்தை நம்ம சொல்றோம் இந்த பிடிபி சேனல்ல. இதை விருப்பத்தை யாரும் விரும்பி இது நிகர் பார்க்கறது இல்லை. ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு காலம். கையை தட்டி ஒரு ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து அதை காட்டினா அது 1000 பேர் லைட் போடுறோம், 1000 பேர் பார்க்குறான். இந்த தெய்வத்துடைய சிறப்பு இந்த காதால கேட்டால் புண்ணிய சரத்தை யாரும் பார்க்கறது கிடையாது. ஆனால் நம்ம இருந்தாலும் ஆதியினுடைய சக்தியினுடைய கட்டளைக்கு நம்ம சொல்ல வேண்டியது அம்பாள் இது சொல்லு, இது நிகர், இது என்ன எப்போனாலும் வரும். அது எப்போனா அழியப்பட்டது, இது எப்போனா இருக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவோ அந்த சராசரமாக நின்றுட்டு இருக்கா. இந்த அந்த சராமாசம் உலகத்துக்கு அழிவு ஆச்சே அப்படின்ற சுரூபத்தில் இருக்கா. இந்த நிகர் கூடிய சிறப்பாக நிற்கிறா. இதை நிகருக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யுகத்திலே எம்பெருமான் அந்த சராசரன் நிற்கப்பட்ட எம்பெருமான் அவரு இந்த நிகழ்வு இருந்தால் உலகத்துக்கு ஆபத்தாச்சு என்று சொல்லி அவரு அங்கிருந்து துருபம் கொண்டு ஆகாயத்திலிருந்து வானத்திலிருந்து கைலாச துலோகத்திலிருந்து இது வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இவனும் ஆகாய பூமியுமாக வந்து கொண்டு இவள் அருகிலே நின்று இந்த சொரூபம் ஜெகத்திற்கு ஆகாதமா ஏங்கால பரமேஸ்வரி. இந்த சொரூபம் ஜெகத்திற்கு ஆகாதமா ஏங்காழ பரமேஸ்வரி. ஆதியும் சிரசம்மா அந்த முன் பாதம் அம்மா 1000 சுகலாய் உடைத்தவனே பிரம்மகபாலத்தை உன் பெருமையே ஈடில்லை அம்மையே. நீ இந்த சொரூபத்தில் நின்றால் ஜெகத்திற்கு ஆகாதம்மா. தெய்வ கதை இங்கு நடும் ஆடாதம்மா. அம்மா ஆவேஷம் மாறு, நீ ஆவேஷம் மாறு அங்காழ பரமேஸ்வரி சொரூபமாய் உருவெடு. எட்டு திசையும் நீ ஆழு, எட்டு திசையும் நீ ஆழு. எத்தனை குடமே உனை போற்றி புகழும் இந்த தென்னாடு. இதனை குளமே உனை போற்றி புகழும் இந்த தென்னாடு. சாந்தம் கொள்வாய் அங்கான பரமேஸ்வரி. சாந்தம் கொள்வாய் அங்காழ பரமேஸ்வரி. மேல் மலையனூரிலே அமர்ந்தாழுவாய். மேல்மலையனு ஊரிலே அமர்ந்தாழுவாய். மேல் மலையனூரிலே அமர்ந்தாழுவாய். நான் சாந்தம் கொள்கிறேன், ஆனால் உட்கார்ந்து கொள்கிறேன். தாயே, உட்கார்ந்தாலும் உலகத்திற்கு ஆபத்து தாயே என்று பெருமான் சிவபெருமான் இந்த அம்மையாரை கீழே படுக்க வைத்து விட்டார். பாருங்கள், இந்த அங்காளம்மன் கீழே படுத்து கொண்டிருக்கிறார். இவர்தான் மயான கரையிலே நின்றிருக்கும் சிவபெருமான். அண்ட சராசரம் என்ற அங்காள பரமேஸ்வருடைய திருப்பெருமையை
இந்த பிடிபி சேனலிலே ஒரு பகுதியாக சொல்லி இதோ கடைசி சாந்தமாக அங்காள பரமேஸ்வரி அந்த சுடலை மயானத்திலே உருவெடுத்தவள், இவள் தான் தாட்சாணியாக உருவெடுத்தவள். இன்றைக்கு மயான கரையிலே படுத்திருக்கிறார். மேல்மலையனூரிலே பெரும் சக்தியாக திரளும் இந்த அங்காள பரமேஸ்வரியுடைய இந்த பிடிபி சேனலிலே ஒரு பகுதியாய் நீங்கள் பாருங்கள். ஒரு புண்ணியம் அங்காள பரமேஸ்வருடைய திருகாட்சி உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய சுரூபம் வாழ்ந்தது எத்தனையும் நம்ம பிடிபி ஒன்று விடாமல் சொல்லியிருக்கோம். பாருங்க, எந்த அவருடைய சுரூபத்திலிருந்து யார் வந்திருக்காங்க என்று இருக்கும். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.